வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்து ஒரு 9 months ஆனது அந்த நடவண்டி யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம அந்த சைக்கிளிங்கோடைய ஒரு க்ரேஸ் இருக்கும். எதர் பாய் பேபியாக இருக்கட்டும் இல்லை கேர்ள் பேபியாக இருக்கட்டும் ஒரு க்ரேஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் வந்து ஓட்டுவாங்க. அவங்க இன்கேஸ் அவங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒரு 5 years ஆகிற வரைக்கும் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆப்ஷனலாக ஆகிடும். ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டாக வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூலிங்லேயே வந்து நிறைய ஒர்க் கொடுத்துட்றாங்க. அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்கேஸ் அவங்க டைம் இருக்குது அலோவ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா கூட மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ டைம் இருக்கும்போது மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹாலிடேஸாக இருக்கட்டும், ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பட் மஸ்ட்டுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவன் 70-75 ஏஜ் வரைக்கும் சைக்கிளிங் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைக்கிளிங் தான். ஸோ கண்டிப்பாக ஈவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு அடல்ட் ஸ்டேஜ் நம்ம தாண்டும் போது நம்மளுடைய ஃபிட்னஸ் கெப்பாசிட்டி என்ன இருக்குது, நம்ம என்ன லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுன்றது நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம தான் கைட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள். மொபைலில் வந்து ஹேங் ஓவர் ஆக விடாதீங்க. அவங்களால அதுலேயே வந்து அடிக்ட் ஆகி உட்கார விடாதீங்க. அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 yearsக்கு முன்னாடி நல்லா ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஸ்ட்ரீட்டில். எல்லோரும் நல்லா சைக்கிளிங் பண்ணுவாங்க. நல்லா ஸ்வெட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் பம்ப் ஆகும். ஸோ அதோடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் வந்து நல்லா சப்மிசிவாக ஆகிடும். ஸோ நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும். அவங்களுடைய ஹார்ட் கெப்பாசிட்டி, பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். லோவர் பாடியிலேருந்து அந்த அப்பர் பாடிக்கு ரஷ் பண்ணுற பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ் ஹேரை வந்து ப்ரீதின் பண்ணுவாங்க. வெளியில் அவுட்டிங்கில் சைக்கிளிங் போடுறதால லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அவங்கள அறியாமலே நல்லா ப்ரீத் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ மெனி ப்ராசஸ் நடக்குதுங்க. மசில் நல்லா டோன் ஆகும். மசிலோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுவே இந்த சினாரியோவில் நீங்கள் எய்தர் டிவி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோன் வந்து அதில் வந்து கமிட்டடாக இருக்கிறதா இருக்கட்டும், அதில் எல்லாமே டவுன் ஆகுங்க. ஈவன் மென்டல் கெப்பாசிட்டி கூட டவுன் ஆகும். நல்லா க்ரோத் ஆகாது. அதே மாதிரி அவங்களோட ஓவரால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் டவுன் ஆகும். ஸோ அவங்களால வந்து இந்த மசில் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து ரேப்பிடாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதோடைய ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப டவுனாக இருக்கும். அதுவே அவங்க வெளியில் வந்து சைக்கிளிங் அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போதுங்க. அவங்க ஓவரால் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கலாக அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுறாங்க. பட் இன்கேஸ் நம்ம அதுக்கும் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நிறைய அகாடமிக் வந்து கூப்பிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. அவங்களோட ஓவரால் ஃபிட்னஸ் கெப்பாசிட்டி மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல் அவங்களோட சைக்கலாஜிக்கல் பிஹேவியரும் நல்லா இருக்குங்க. அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிலேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக சின்ன வயசு, அதாவது மினிமமாக ஒரு 3 to 4 yearsலேருந்து மேக்ஸிமமாக 70 to 75 வரைக்கும் சைக்கிளிங் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஓவரால் கார்டியோ வாஸ்குலர் ஃபிட்னஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகுது. மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. மசில் டோன் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் நல்லா ஸ்வெட் ஆகிறதால அந்த பல்னரி கெப்பாசிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இல்லையா, ஸோ அதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஓவராலாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லா ஸ்வெட் ஆகிறதால நல்லா ஓவராலாக நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களுடைய ஸ்கின் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு சைக்கிளிங் யூஸ் பண்ணும். அதே சினாரியோ அடல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சைக்கிளிங் உங்களால் வெளியில் போய் நல்லா சைக்கிளிங் பண்ண முடியாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சைக்கிள், அதாவது ஸ்டாட்டிக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரெட்மில்லாம் நம்ம வந்து வாக்கிங் வெளில பண்ண முடியாதுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிக்காக ரொம்ப ஏஜ்டு பர்சன், நான் சொல்கிறது ஒரு 50 க்ராஸ் பண்ணவங்க வந்து சைக்கிளிங் வந்து வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து 40-45னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்பேஸ் இருந்ததுன்னா சைக்கிளிங் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் என்னால் சைக்கிளிங் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
வாக்கிங்காக அது பண்ணுங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஓவரால் ஃபிட்னஸ் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி த்ரைஸ் பண்ணலாங்க. என்னால் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீக்லி த்ரைஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் இல்லைன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து பண்ணலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபிட்னஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓவராலாக உங்களுடைய அந்த சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ஒரு கம்பெனி இருந்ததுன்னா கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்கோடு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக மொபைலில் வந்து ஃபிக்ஸ் ஆகாதீங்க. இல்லை பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் வீக்கெண்ட்ஸில் வந்து 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுடைய ஓவரால் அதை வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாகவும் அவங்க கனெக்ட் ஆவாங்க. அவங்க கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இது மஸ்ட்டு. அண்ட் அபவ் 50-55 இருக்கவங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை இன்டோரில் போடாமல் கொஞ்சம் அவுட்டோரில் அந்த பால்கனி சைட் போட்டு அந்த ஃப்ரெஷ் ஹேரை வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ஏசி வேணும், நான் ஏசி ஹாலில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சைக்கிளிங் இஸ் மஸ்ட்.